அண்மைச் செய்தி. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கின்ற பனகல் மாளிகை முன்பு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. திமுக அரசு பதவியேற்ற இந்த 3 ஆண்டு காலங்களில் சுற்றுச்சூழல் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருவதாக தமிழக விவசாயிகளுடைய பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே, அதாவது சுற்றுச்சூழல் தாக்கத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் முழுமையாக கூண்டோடு மாற்றம் செய்யப்பட வேண்டும். பல்வேறு முறைகேடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுச்சூழல் அமைப்புகள், விவசாயிகள், மக்கள், அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காலநிலை மாற்றங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் இருந்து ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டோர் இந்த தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கலந்து கொண்டு ஆண்களும் பெண்களும் தமிழக அரசுக்கு எதிராக தங்களுடைய முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். எப்படியெல்லாம் இந்த இயற்கை சுற்றுச்சூழலை நாசப்படுத்துவதற்கு இந்த சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையத்துடைய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு உடந்தையாக செயல்படுகிறார்கள். இதன் காரணமாக எப்படி இந்த சுற்றுச்சூழல் அழிக்கப்பட்டு வருகிறது, இதனால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுகிறது, திமுக அரசு சுற்றுச்சூழல் அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ ஏன் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தில் இந்த அமைப்பை நடத்துகிறார்கள் என்கிற கண்டன கோஷங்களையும் லஞ்சமும் வாங்கிக் கொண்டு இந்த துறையை சீரழிப்பதாக அவர்கள் முழக்கங்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள், அதாவது மாநில சுற்றுச்சூழல் தாக்கத்தின் காரணமாக மதிப்பீட்டு ஆணையத்தினுடைய அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சுற்றுச்சூழலை அழிக்கும் வகையில் சுண்ணாம்புக்கல், கல், மணல் போன்ற அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் நிறுவப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசு பதவியேற்ற பிறகு 500 கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்சம் பெற்றிருப்பதாக ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வருவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். லஞ்சம் பெற்றுக்கொண்டு சுற்றுச்சூழலை அழிக்க நினைக்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாநில சுற்றுச்சூழல் தாக்கத்தின் காரணமாக ஆணையமே ஊழல் நிறைந்து இருப்பதாக அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூண்டோடு பணியிட மாற்றம் செய்வதோடு, பதவி நீக்கம் செய்வதோடு அதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். இல்லை என்றால் தங்களுடைய போராட்டங்கள் அடுத்த கட்டமாக தீவிரப்படுத்தப்படும் என்று, அதாவது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கங்களுடைய அனைத்து நிர்வாகிகளும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக விடியா திமுக அரசு காவல்துறையை வைத்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவர்களை வலுக்கட்டாயமாக பேருந்துகள் மூலமாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். சைதாப்பேட்டை பகுதியிலே இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த விடியா திமுக அரசு இருப்பதாக விவசாயிகள், அங்கு திரண்டிருந்த பெண் விவசாயிகளும் கோஷங்களை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். இன்னைக்கு காலநிலை மாற்றம் என்பது விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது. நாங்கள் பயிர் வச்சா வெயிலுக்கு கடுமையான வெப்பத்தில் முளைக்க மாட்டேங்குது. முளைச்சு மேலே வந்தால் மகசூல் கிடைக்கல. மகசூல் கிடைத்தா அறுவடும் போது பெருமழை எங்களை பாலடிச்சிருது, இல்லாட்டி வறட்சி எங்கள் வாழ்வாதாரத்தையே பறிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழல் கெட்டுப்போனதுதான். சுற்றுச்சூழல் கெட்டுப்போனதுக்கு தமிழ்நாட்டு அளவில் இந்த அமைப்பு, சியா அமைப்பு தான் முழு முதற் காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே குவாரிகள் சங்க தலைவர் ஏக்கராவுக்கு 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு இருந்த அமைப்பு அனுமதி கொடுப்பதாக பொதுவெளியிலே குற்றம் சாட்டி இருக்கிறார். அனைத்து காணொலிகளும் வெளியில் இருக்கிறது. ஆக லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகள். இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வீட்டில் மட்டும் 500 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பிடிபட்டு இருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. இப்பேற்பட்ட மோசடியான ஆணையத்தை கலைத்துவிட்டு அந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து புதிய நல்லவர்களை, சுற்றுச்சூழலைப்படி சட்டங்களின்படி சரியாக இயங்குபவர்களை நியமிக்க கோரி இன்று விவசாய சங்கங்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் சார்பிலே இங்கு தொடர் காத்திருப்பு போராட்டம் நாங்கள் நடத்த இருக்கிறோம்.